கல்யாணம் செய்வார். அப்புறமா விநாயகர் நினைக்கிறார், விநாயகர் வந்தாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது, புரிய போயிட்டு. அதனால பிரம்மா பெருமாள் வந்து அப்படி விநாயகர் வரணும், விநாயகர் அண்ணா வா அப்படின்னு கூப்பிடுறார். அந்த நாடு இருக்கிற சிவாஜி பாடல்கள் சொல்றார். 1030வது பாடல். வேலைகளுக்கு சின்னமாக வேழும் அழைத்து பெருமாளே அப்படின்னு சொல்றார். நாளும் சிவாஜி ஏழை தனக்கும் அனுபூதி அருள்வாயே. ஊழையருக்கு மதினா நாகபூணரளித்த சிறியோனே, வேளை தனக்கு உசிதமாக வேழமழைத்த பெருமாளே. வேளை தனக்கு உச்சிதமாக வேழமழைத்த பெருமாளே. ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைத்த அருள்வாயே. வேளை தனக்கு உச்சிதமாக வேழமழைத்த பெருமாளே. முருகா வடிவேல் முருகா, வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் முருகா வடிவேல் மருகா, வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் முருகா திருமால் மருகா, வேல் முருகா திருமால் மருகா. வேலை தனக்கு உச்சிதமாக வேழமழைத்த பெருமாளுக்கு அனுபூதி ராசி தடைக்கு. வள்ளி கல்யாணத்தினுடைய தாத்பரியம் என்ன? முருகன் பரம்பொருளாக கருதி வழிபடுவது சன்மார்க்க நெறியுடைய அடிக்கல். குமரனை ஆன்மநாயகனாக பக்தி எனும் காதல் பூண்டு இதய கமலத்திலே கர்மம், பக்தி, யோகம், ஞானம் என்று 4 கால்களால் எழுப்பப்பட்ட இதனில் நின்று ஐம்புல வேடர்களை ஒதுக்கி வைத்து ஆசா பாசம் எனும் பறவைகள் பக்தி எனும் பயிரை வீணடிக்காமல் இருக்க நா என்ற கவனில் ஓங்காரமாகிய கயிறை சேர்த்து முருக நாமங்களாகிய திருப்புகழ் கற்களால் இந்திரிய சேஷ்டைகளை தூர விரட்டுவதே வள்ளி சன்மார்க்கம். இந்த மார்க்கத்திலே ஆன்மாவின் பக்குவ நிலையை உணர்ந்து வேலைக்காரனாகிய முருகப்பெருமான் அருமுக தரிசனம் அருளி ஏகபோகமாய் அவரும் நாமுமாய் இருக்குமகை பரமசுகம் அதனை தந்து பேரின்ப சேர்க்கையை கூட்டுவிக்கிறார். வள்ளி அனுஷ்டித்த நன்னெறி என்னவென்றால், உண்மை பொருள் என்னவென்றால், யார் ஒருவர் தன்னை இழந்து யான் எனது என்பன அற்று, யார் ஒருவர் தன்னை இழந்து யான் எனது என்பன அற்று தலைவனை நாடுகின்றாரோ அவரை இறைவன் தானே நாடி வந்து அருள் புரிவான் என்பது. இச்சாசக்தியாகிய வள்ளி ஞானசக்தியாகிய சுப்பிரமணியனுடன் ஐக்கியமாவதுதான் ஸ்ரீ வள்ளி சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கல்யாணம். இதுபோல ஜீவாத்மாக்களாகிய நாம் பரம்பொருளாம் ஞானசக்தியாகிய பரமாத்மாவுடன் சேருவதற்கு இந்த தெய்வ திருமணத்தை ஆடல் பாடலோடு நிகழ்த்தினோம், மகிழ்கிறோம். விசேஷமாக என்ன சொல்லணும்னா, இதே தான் மகாபாரதத்திலையும் வருது. துச்சாதனன் துகில உரியும் பொழுது இவள் காப்பாற்றிக்கலான்னு வச்சுக்கிட்டு இருக்கார் திரௌபதி. ஆனால் எல்லாத்தையும் விட்டா பகவான் தான் காப்பாற்ற முடியும், சரணாகதி தத்துவம் தான் அதில் மெயினாக இருக்கிறது. அடைஞ்ச உடனே பகவான் வந்து காப்பாற்றினார். அதுபோல் நமக்கு 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும், பகவானே காப்பாற்று. நம்ம நிச்சயமாக அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு அப்படி 2 பேருடைய வள்ளி கல்யாணம் இருந்து 2 பேருடைய கல்யாணத்தையும் தெய்வ கல்யாணத்தையும் பார்ப்போம்.